துலா ராசி நேயர்கள் காலபுருஷ தத்துவப்படி 7வது ராசி துலா ராசி. இந்த துலா ராசி நம்ம கூப்பிடும் போதே புரட்டாசி மாதம் துலா ராசிக்கு பல மடங்கு நன்மைகள் காத்துட்டு இருக்கு. இந்த துலா ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை 3, 4, சுவாதி 1, 2, 3, 4, விசாகம் 1, 2, 3 இந்த நட்சத்திரங்களை ஜென்ம நட்சத்திரமா கொண்ட துலாராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது? மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் துலாராசிக்கு அதிபதி யாரு? சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் துலாராசிக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல உட்கார்ந்துருக்காரு. ஆனால் கூட கேதுவும் உட்கார்ந்துருக்கு. அப்போ இந்த மாதம் ஜாதகர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு வெற்றிகள் ஏற்று அமைச்சு கொடுக்குங்க. புதிய விஷயமா தொடங்குறீங்க அப்படின்னா 1க்கு 2 முறை முயற்சிக்க வேண்டிய மாதமாக இது இருக்க போகுது. வீட்டில் இருக்கக்கூடிய அத்தைமார்கள் சார்ந்த விஷயத்தில் அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய முறைகளாக இருக்கட்டும், கரெக்டாக பண்ணிடுறது சிறப்பாக இருக்கும். இல்லை அவங்களோட மனஸ்தாபங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அத்தைமார்கள் சொன்னது அப்பா கூட பிறந்தவங்க, வீட்டில் பிறந்த பொண்ணு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இந்த சுக்கிரன் கேது அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். அந்த உறவு பல பல மடங்கு தொடர்ந்துகிட்டே இருக்கணும். மனஸ்தாபங்கள் பெறக்கூடாது. அடுத்ததாக பொருளாதாரத்தை ஃபஸ்ட்டு துலாராசியிலே செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்காருங்க. 2, 7க்கு உண்டானவர் துலாத்தில் உட்கார்ந்து, பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்து பார்க்கறது சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அதை பயன்படுத்துறது மிக சிறப்பு. இந்த நேரத்தில் எனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு, இந்த நேரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, யோசிக்கலாமா செய்யலாமா அப்படிங்கிறத தூக்கி போட்டுட்டு கண்ணை மூடிட்டு போய் சேர்ந்துடுறது சிறப்பாக இருக்கும். அதையும் மீறி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னா சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அட்டன் பண்ணுறது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது செவ்வாய் இருக்கிறதுனால ரொம்ப ஆக்டிவிட்டியாக இருப்பீங்க, எல்லாத்துலேயும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, டென்ஷன்ற விஷயத்துலையும் ரொம்ப அதிகமாக இருப்பீங்க. அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்துல மாந்தி. அப்போ உங்களோட மூதாதையரை கும்பிட்டீங்க அப்படின்னா வருமானங்கள் 2 மடங்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா ஜோதிடத்துலேயும் சரி ஜாதகத்துலேயும் சரி 2ஆம் இடத்துல நிற்கக்கூடிய கிரகம் தான் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ கோச்சார கிரகங்கள், அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில் பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது 100% வேலை செய்யும். ஆனால் அந்த தசாபுத்தி காலத்தில் தான் அந்த கிரகம் வேலை செய்யும். ஆனால் கோச்சாரன்றது 99% வேலை செய்யும். அப்போ துலாராசிக்கு 2ஆம் இடத்துல மாந்தி. தாத்தாவுக்கு ஒரு படையலை போடுங்க, தாத்தாவுக்கு ஒரு விளக்கேற்றி வைங்க, கும்பிடுங்க. உங்களுக்கு மூதாதையர் ஆசிரியர் மூலயமா ஆசீர்வாதம் மூலியமாக வருமானங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பேச்சு நிதானம், அதாவது பேச்சு நிதானம் எல்லாத்துலேயும் சொல்கிறேன். நம்ம நிதானமாக இருக்க முடியுமான்னு யோசிச்சா ரொம்ப கஷ்டம்தான். அப்போது பேச்சோட வார்த்தைகளில் கவனம் தேவை. அதாவது கோபத்தில் திட்டுறது, கோபத்தில் நாயன் திட்டுறது ஓகே. இந்த மாந்தி உட்கார்ந்துருக்கும் போது திட்டுற வார்த்தைகள் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு அவ்வளோ சொல்லுவாங்க, ஐயோ அந்த ஆள் பேசினாக்கா தூக்கு மாட்டிக்கிற மாதிரி இருக்கும், செத்து போயிடுற மாதிரி இருக்கும். அதுதான் 2ல் மாந்தி. அப்போ துலாராசிக்காரர்கள் பேசும்போது நிதானத்தை பேசுறது, எரிஞ்சு விழுற தன்மையை இந்த மாந்தி உருவாக்கி கொடுக்கும். எப்போவுமே நம்ம நினச்சிப்போம் நான் செய்கிறேன். நீங்கள் உங்களுக்குள்ள இந்த நவகிரகங்களுடைய ஆளுமை, இந்த பொம்மலாட்டம் மாதிரி நவகிரகங்கள் கொடுக்குற ஆளுமையில் தான் நீங்கள் நடந்துட்டு இருக்கீங்க. அப்போ மாந்தி இருக்கும்போது பேசுகிற பேச்சு உறவையே கத்துச்சிரும். உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நல்லது செய்கிறன்னு ஒருத்தர் வர நேரத்தில் உங்களை மீறி வரக்கூடிய பேச்சு கத்திரிக்கோள் போட்டுரும். அப்போ பேச்சு நிதானம் தேவை. பேச்சை விட வார்த்தை நிதானம் தேவை. முயற்சி ஸ்தானம் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. எடுக்கிற முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இறையாற்றலோடு தொடக்கூடிய விஷயங்கள் 100% வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இறையாற்றல்ன்ற போது குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறதோ இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதோ, நீங்கள் போய் நிற்கிற இடத்துல மங்கள காரியம் ஏற்படுத்தி கொடுக்கணுமா, குலதெய்வத்தை கும்புறது மகிழ்ச்சி தரும். அதே போல் 4ஆம் இடம் தாய் வழி உறவுகள். கண்டிப்பாக துலாராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 40% பேர் அம்மாவோட பேச்சுவார்த்தையே இருக்காது. சில பேர் அம்மாவே இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அம்மாவுடைய தன்மைன்றது என்னங்க, என்ன தான் அம்மா பேசினாலும் அந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது தாயார் தான். ஸோ கொஞ்சம் இடத்துல விட்டு கொடுத்து போகிறது இல்லையா, என்னன்னா என்னன்னு வச்சுக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும்.
அம்மாவோட ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டிய மாதமாகவும் இது இருக்குது. சடனாக ஒரு விபத்தோ இல்லை ஒரு கண்டமோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனம் தேவை. 5ஆம் இடத்துல ராகு, கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான செய்தி. ராகுவால் என்னங்க சந்தோஷம்? அது பாம்பாச்சுங்கன்னா கண்டிப்பாக குழந்த பாக்கியத்தை ராகு ஏற்படுத்தி கொடுத்துரும். ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன், குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கேன், இல்லை என் குழந்தைக்கு ரொம்ப நோயாக இருக்குது, அதுக்கு தீர்வே இல்லைன்ட்டாங்க, அதுக்கெல்லாம் அருமருந்தாக இந்த ராகு பகவான் வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதுக்கு ஈடாக பூர்வீக சொத்து, பூர்வீக சம்மந்தமான பொருட்கள் இதை ராகு பிடுங்கிற போகுது. அப்போ சொத்து இதை வந்து பவர் ஆஃப் பட்டனி வாழ்க்கை துணை பேர்லேயோ இல்லை குழந்தைங்க பேர்லேயோ எழுதி வச்சுறது சிறப்பாக இருக்கும். ஒரு வயதுக்கு மேலே வந்ததுக்கப்புறமா உங்களோட கடமைகளை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இல்லையா அனாமத்தாக போடுறது இந்த ராகுவோட வேலையாக இருக்கும். ஸோ இந்த சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. 6ஆம் இடத்துல சனி, உடம்பு நீங்கள் போய் டாக்டர்கிட்டயே செக் பண்ணாலும் ஆரோக்கியமாக இருக்குன்னுவாங்க. ஆனால் உங்களுக்குள்ள உடம்பு ரொம்ப டயர்ட்னஸ், ஒரு இந்த சொம்பை எடுத்து அங்கே வைக்க முடியல, அவ்வளோ சோம்பேறித்தனம். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு சோம்பேறித்தனம்னுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற வலி, உங்களோட வலி வேதனையை வெளியே சொல்லும். உடம்பு அழுகிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா 6ல் சனி பகவான் உட்கார்ந்துருக்குது. இம்யூனிட்டி பவரையும் சரி உடம்போட செயல்பாட்டை ஸ்லோ பண்ணி விட்டுரும். பேச்சம்பளம் அதிகமாக எடுத்துக்கோங்க, வாக்கிங் அதிகமாக போங்க, அதான் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண யோகம் அம்சமாக இருக்கக்கூடிய இந்த 12 ராசிகளில் ஒரே ராசி துலா ராசி. 7ஆம் அதிபதி ராசியில் உட்காந்துட்டாரு, குரு பார்க்குறாரு, 2ஆம் அதிபதியும் உட்காந்துட்டாரு. கண்டிப்பாக திருமண யோகம் இந்த புரட்டாசி மாதத்தில் துலாராசி நேயர்களுக்கு முடிவாகும். இல்லைங்க என் ஜாதகத்தில் வந்து ராகு கேது தோஷம் இருக்குது சொல்லிட்டாங்க, இந்த பிரச்சனை எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் குரு பார்வையில் துலாராசி இருக்கிறதுனால இப்போ அந்த தோஷங்களுக்கு சாந்தி பரிகாரம் செய்யும்போது ரிசல்ட் உடனே கிடைக்கும். அதே போல் உத்தியோகம் அப்படின்னு பேசும்போது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருக்குது. அதே போல் உத்தியோகத்தில் சேரு, அதாவது நீங்கள் இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ரூமை மாற்றி பொதுத்தில் போடுவாங்க, இல்லை பொதுவில் இருக்கிற ரூமை தனியாக போடுவாங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு மாற்றம் வந்து ஆஃபீஸ்குள்ளேயே ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அடுத்த ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஒரு சின்ன பிரிவினை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சில இடங்களில் வந்து புரிதல், ஏன்னா 5ல் ராகு உட்கார்ந்துருக்கு. ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்கிறது ஒன்றா இருக்கும், பேசுகிறது ஒன்றா இருக்கும். அதன் மூலிமா ஒரு நட்பு விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நிறைய ஃபோரமில் உங்களோட பேர் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வாய்ப்புகளை பயன்படுத்துறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழிலில் அனுகூல வெற்றி பெற, ஏன்னா சந்திரன் 10ல் தசம கேந்திராதிபதி ஆட்சியாக, சொந்த தொழிலில் அனுகூல வெற்றியை பெறக்கூடிய ராசி துலா ராசி. தொழிலுக்காக நான் இப்போ ரிஸ்க் எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம். அதே போல் வர லாபத்தை ஒரு பெரிய கடனோ இல்லை ஒரு பெரிய வழக்கோ முடிவடைகிற மாதிரி இருக்கும். வருமானம் வரும், அந்த வருமானம் ஒரு பிரச்சனையை தீர்த்து கொடுக்கும். எடுத்து வைக்க முடியுமானா 10% எடுத்து வைக்கலாம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். அந்த பிரச்சனையை நான் விட்டாமல் காசு எடுத்து வச்சுக்கலான்னா நோயை கொடுத்துரும். அதனால் தாராளமாக அந்த பிரச்சனையோ இல்லை ஒரு கடனையோ முடிச்சிடுறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். 12ஆம் இடத்துல சூரியன் புதன் சும்மா அனுகூலமான ஒரு பாகம். அதாவது புதாதிபத்திய யோகம் 12ல் இருக்குது. அயல் நாடுகள், அதாவது கடல் தாண்டி செல்லக்கூடிய நாடுகள்லேருந்து வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமு, பயணம் வேணாம், நீங்கள் இங்கே இடத்துலேருந்தே எங்களுக்கு அங்கே வேலை செய்யுங்க, அந்த மாதிரியான வாய்ப்புகளும் மகிழ்ச்சிகரமாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மேலும் துலாராசி நேயர்களுக்கு இந்த மாதம் சிறப்புகளும் வெற்றிகளும் ஏற்படுத்தி கொடுக்க ஒரே வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. அதாவது சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி நரசிம்மர் இருப்பாங்க. அந்த கோவிலுக்கு எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருப்பாங்க. அந்த தனி சன்னதியாக இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் அந்த நரசிம்மருக்கு ரோஜா பூ மாலையோ உங்களால் முடிஞ்ச ஒரு பூவை வாங்கி போட்டு நெய் தீபம் ஏற்றுறது பல மடங்கு அரசம் போல வாழ்கிற யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கான வெற்றிக்கான எண் 9, வெற்றிக்கான வண்ணம் சிவப்பு. நன்றி.